பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினால் நம்முடைய ரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள். அவசர அவசரமாக தேட வேண்டாம். 17 அப்படிங்கிறது வாரத்துடைய கரெக்டாக பார்த்தீங்க. இன்னும் கொஞ்சம் பேர் வேற சில தான் தெரிஞ்சுக்கிறாங்க. என்ன அதிகாரம் பார்க்க போறது அது இல்லை. போன வாரம் ஒரு கேள்வியோடு முடித்தோம். ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வந்தோம். ஹோம்ஒர்க் பண்ணியிருக்கிறோமா இல்லையான்னு சொல்லி பார்க்கல. ஹோம்ஒர்க் என்னங்கிறது தெரிஞ்சுக்கிறாங்க. கரெக்டான மறந்து போச்சு தெரிஞ்சுக்கிறோம். ஸோ நம்ம வீட்லேயும் படிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம், அட்லீஸ்ட் ஞாபகப்படுத்திக்கலாம். ஏன்னா அதுக்கு நமக்கு டைம் போயிட்டு வச்சுக்கோங்களேன். அடுத்தடுத்த வார பாடங்கள் பார்ப்பதற்கு நமக்கு வந்து லேட் ஆகிட்டே இருக்கு. ஸோ 17வது வாரத்துக்கு தேவன் நம்மை கூட்டி சேர்த்துக்கிறார். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற அதிகாரம், அதாவது சந்தேகமாக சொல்லிட்டு என் முகத்தை பார்த்தா என்ன அர்த்தம்? 6ஆம் அதிகாரத்தில் இருக்கிறோம். 6ஆம் அதிகாரத்தில் எத்தனாவது வகுப்பு இருக்கோம்? 3வது வகுப்பு நம்ம இருக்கோம். இந்த 6ஆம் அதிகாரம் 3ஆம் வகுப்பு சகரியா புஸ்தகத்துல எந்த பகுதிக்குள்ள வருதுன்னு பார்த்தீங்கன்னா, பிரதான ஆசாரியனாகிய யோசுவா முடிசூட்டப்படுதல் அப்படிங்கிற ஒரு பகுதிக்குள்ள கொண்டு வந்திருக்கோம். எந்த பகுதி முடிச்சுட்டு வந்திருக்கோம்னா 8 இரவு தரிசனங்களை முடிச்சுட்டு அடுத்த பக்கத்துக்கு நம்ம வந்திருக்கோம். சரிங்களா? ஸோ இப்போ விஷன்ஸ் முடிஞ்சு தீர்க்க தரிசனங்கள் நேரடியாக சகரியாவுக்கு தேவன் மூலம் சொல்லப்படுது. அந்த ஒவ்வொரு தீர்க்க தரிசனமும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு அடையாளம் இருக்கு. எந்த காலத்துல வாழக்கூடிய இஸ்ரேல் ஜனங்களுக்கு அடையாளமா இருக்கு, பொருளா இருக்கு அப்படின்னு பார்த்தா 1000 years kingdom, 1000 ஆண்டு அரசாட்சியில உலக ஜனங்களை ஆசீர்வதிப்பதில் இஸ்ரேல் ஜனங்களின் பங்கு. அதான் சரியான தலைப்பா இருக்கும். அப்ப உலக ஜனங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கு நமக்கு நல்லாவே தெரியும். அதுதான் தேவனுடைய திட்டம்னு நமக்கு நல்லா தெரியும். அந்த திட்டத்தை தேவன் எப்படி செயல்படுத்துறார் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது தான் நிறைய விஷயங்கள் வருது. அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்களுடைய ரட்சிப்பு. இஸ்ரேல் ஜனங்களுடைய ரட்சிப்பு, அதே சமயத்துல இஸ்ரேல் ஜனங்களுக்கு மூலம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கிடைக்க போற ரட்சிப்பு. ரெண்டுமே நம்ம எடுத்துக்கலாம். உலக ஜனங்களுக்கு கிடைக்க போற ரட்சிப்பையும் நம்ம எடுத்துக்கலாம், இஸ்ரேல் ஜனங்களுக்கும் கிடைக்க போற ரட்சிப்பையும் நம்ம பார்க்க போறோம். நிழல் பொருள் அப்படிங்கிற அடிப்படையில் பார்த்துட்டு இருக்கோம். இப்ப நிழல் எங்க நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஆலயம் கட்டி கொண்டிருக்கும் இஸ்ரேல் ஜனங்களுடைய வாழ்க்கை. அவங்க ஆலயம் கட்டிட்டு இருக்கும்போது தேவன் அவங்களுக்கு கொடுத்த அஷூரன்ஸ், என்கரேஜ்மெண்ட், ஆசீர்வாதம், இதெல்லாம் தேவன் எது கொடுக்குறாருன்னா, கட்ட முடியாத சூழ்நிலை, ஆலயம் கட்ட முடியாத சூழ்நிலை வருது. அப்ப சூழ்நிலைகள் எத்தனை தடுத்தாலும் தேவனுடைய வார்த்தைகள் இருந்துச்சுன்னா கட்டிடலாம் அப்படிங்கிறத தேவன் அவங்களுக்கு சொல்றதுக்கு தான் சகரியா தீர்க்கதரிசி கொடுத்திருக்காரு, ஆகாயும் கொடுத்தாரு. இப்ப நம்ம ஆகாய புத்தகத்தை நம்ம படிக்கல, சகரியா தீர்க்கதரிசி புத்தகத்தை படிச்சுட்டு இருக்கோம். அதுல 6ஆம் அதிகாரத்துல நம்ம எதிர்த்து ஸ்டார்ட் பண்ணோம். கடைசி விஷன், அதாவது 8 இரவு தரிசனத்துல கடைசி அதிகாரத்துக்கு வந்துச்சு. அதுல நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். என்ன வந்துச்சு? 4 ரதங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சோ 4 ரதங்களை எதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணலாம்னா, 4 ரதங்களை ஓட்டி போற குதிரைகள். சோ அந்த குதிரை எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்னா, குதிரையுடைய கலர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். என்னென்ன குதிரை பார்த்தோம்? அடர்த்தியான சிவப்பு குதிரை, அப்புறம் கருப்பு குதிரை, அப்புறம் வெள்ளை குதிரை, அப்புறம் புள்ளி புள்ளியான குதிரை. எந்த குதிரை முதல்ல வந்துச்சுல? முதல்ல வந்துச்சு, கடைசியா வந்தது அடர்த்தியான சிவப்பு குதிரை. அது ஏற்கனவே சகரியாவுக்கு தேவன் தீர்க்கதரிசனம் சொல்லும்போது என்ன ஆச்சுங்க? போயிருச்சு. அந்த கிங்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா அசீரியா. இப்ப இஸ்ரேல் பாபிலோனுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. அப்பவே அசீரியன் கிங்டம் அவுட், பாபிலோனிலே கேப்சர் பண்ணிட்டாங்க நிறைய இடத்த அசீரியர்களோட. சோ அசீரியோட ராஜ்யம் முடிச்சது. சோ தேவனுடைய நியாய தீர்ப்பு ரதமா போகுது. ரதம்ங்கிறது நியாய தீர்ப்பு. ரதத்தை ஓட்டிட்டு போற குதிரை எதுக்காக தேவன் கொடுத்திருக்காருன்னா, அந்த குதிரையை வச்சு எந்த நாட்டுக்கு எதிராக அந்த நியாய தீர்ப்பு அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. சோ முதல் குதிரை அடர்த்தியான புள்ளி புள்ளியான குதிரை, அது எந்த நாட்டுக்கு எதிரான நியாய தீர்ப்புன்னு பாத்தீங்கன்னா அசீரியாவுக்கு எதிரான நியாய தீர்ப்பு. அடுத்தது நெக்ஸ்ட் குதிரை கருப்பு குதிரை. பாபிலோனியர்கள் இஸ்ரேலை சிறைப்பிடிச்சு வச்சிருந்தாங்க. சோ பாபிலோனுக்கு எதிராக தேவன் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட். அடுத்து வடக்கு திசைக்கு போன இன்னொரு குதிரை என்னன்னு பாத்தீங்கன்னா வெள்ளை குதிரை. பாபிலோன் ராஜ்யத்துக்கு அடுத்து வந்த ராஜ்யம், அந்த ராஜ்யத்துக்கு தேவன் நியாய தீர்ப்பு கொடுத்தாரு. சோ வெள்ளை குதிரை எதுன்னு பாத்தீங்கன்னா பெர்சியா. புள்ளி புள்ளியான குதிரை, அது வந்து தென் திசையில் இருக்கு, பூமியில் இருக்கு. சோ அந்த குதிரை எந்த நாட்டுக்கு எதிராக தேவன் கொடுக்க போற நியாய தீர்ப்பு? சரி, வேற மாதிரி கேள்வி கேட்கணும். அந்த குதிரை மேல எத்தனை புள்ளி இருக்கு? 195 புள்ளிகள், 195 நாடுகளுக்கு எதிராக தேவன் நியாய தீர்ப்பு கொடுக்க போற யுனைடெட் நேஷன்ஸ். சாத்தான் இன்னைக்கு சூப்பரா ஏற்படுத்தி வச்சிருக்க ஒரு அமைப்பு. நம்ம இன்னைக்கு டீடைலா கொஞ்சம் அதை பத்தி படிக்கலாம். சரிங்களா? சோ இந்த விஷயம் முடிஞ்சதுக்கு அப்புறம்
இதோட 8 இரவு தரிசனம் முடிச்சது, சகரியாவுக்கு முடிச்சது. நெக்ஸ்ட் பாயிண்ட் எங்க போகணும்னு பாத்தீங்கன்னா ஒரு கிரௌனிங், பிரதான ஆசாரியனாகிய முடிசூட்டப்படுதல் அப்படின்னு ஒரு தலைப்பு. சோ அங்க யாருக்கு எங்க எதை வச்சு முடிசூட்டினாங்க டக்குன்னு சொல்றீங்க, சப்ஜெக்ட் ஈஸியா முடியும். எவ்வளவு ஈஸியா கேள்வி கேட்கிறீங்க, பதில் சொல்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? பாக்குறது அவ்வளவுதான் முடிஞ்சது. இருங்க, சிறையிருப்பின் மனுஷராகிய எல்தாய், அப்புறம் தொபியா, யெதாயு, இவங்க எல்லாம் எங்க இருந்து வராங்க? பாபிலோன்ல இருந்து வராங்க. சோ பாபிலோன்ல சிறையிருப்பு இருந்து. ஏன் சிறையிருப்புல இருந்து வராங்க இவங்க? என்ன பாபிலோனை சேர்ந்தவர்களா யூதர்களா? யூதர்கள். இப்ப யூதர்கள் ஏற்கனவே ஆலயங்கிட்ட வந்துட்டாங்க, நிறைய யூதர்கள் திரும்பி வரல. அப்படி திரும்பி வரக்கூடிய யூதர்கள் வழக்கு பொண்ணு பொருளை எடுத்து வருவாங்க, பொண்ணு வெளியே எடுத்து வருவாங்க. எதுக்கு எடுத்து வருவாங்கன்னா, நாங்க தேவன் யாரும் உணர்ந்துட்டோம், ஜனங்கள் வரும்போது தேவனுக்கு ஆஃபரிங் கொடுப்பாங்க. சோ தேவனுக்கு என்ன ஆஃபரிங் கொடுப்பாங்க? வழக்கமான படிச்சிருக்கோம், ஆஃபரிங் கொடுப்பாங்க, ஆடு மாடு இதெல்லாம் கொடுப்பாங்க. என்ன இந்த ஆலயம் என்ன இல்ல கட்டப்படல, பலிகள் செலுத்தப்படுறதுக்கு முன்னாடி ஆலயம் கட்டப்படும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஜனங்கள் என்ன கொடுக்குறாங்க? கொடுக்குறாங்க. இந்த இன்ஃபர்மேஷனை தேவன் யார்கிட்ட சொல்லிட்டாரு? சகரியாட்ட சொல்றாரு. எதுக்காக? ஒரு கிரீடம் செய்யணும். சோ யார் வீட்டுக்கு போய் கிரீடம் செய்யணும்? போய் என்ன பண்ணணும்? கிரீடம் செய்யணும். செஞ்சு சகரியா யோசுவாவுடைய தலையில அந்த கிரீடத்தை வைக்கணும். இந்த ஒரு ஈக்குவலா இருக்குன்னு சொல்றாரு. எந்த சம்பவத்துக்கு ஈக்குவலா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அவனோட சொல்ல வேண்டிய சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ ஒரு புருஷன். அப்ப ஒரு சம்பவத்தை தேவனை கோட் பண்றாரு. அந்த சம்பவத்துல வரக்கூடிய விஷயத்தை இப்ப நிலவா செஞ்சு காமிச்சிருக்காரு. யார் மூலமா? சகரியா மூலமா செஞ்சு காமிச்சிருக்காரு. கரெக்டா? சோ யார் வரப்போறாங்க? யோசுவா வரப்போறது இல்ல, ஒரு புருஷன் வரப்போறார். பேர் என்ன? கிளை. கிளை கிளை தான் அவர் பேர். சோ கிளை அவர் தன்னுடைய ஸ்தானத்திலிருந்து திரும்பி தன்னுடைய ஆலயத்தை கட்டுவார். சோ நம்ம போன வாரமே பார்த்தோம், யோசுவாவுக்கு கண்டிப்பா இந்த பேர் சூட் ஆகாது. அதே சமயத்துல இந்த கிளைங்கிற புருஷன் பண்ணக்கூடிய விஷயமும் யோசுவாவுக்கு சூட் ஆகாது. என்ன பண்ணார்? பெருசா அந்த கிளைங்கிற மனுஷன் என்ன பண்ண போறாருன்னு தேவன் சொல்றாருன்னா, அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். எவரே? அந்த கிளை ஆலயத்தை கட்டுவார். யோசுவா வச்சிருக்காரு இல்லையா? சோ நிலவா யோசுவா வச்சு கிளை என வரப்போறவர் கற்ற ஆலயத்தை பத்தி பேசிட்டு அவர் சிங்காசனத்து மேல் வீட்டிலிருந்து ஆலயம் செய்வாரு. அதே சமயத்துல ஆசாரியமா இருப்பார். சோ ஆசாரியமா இருப்பார். இந்த வார்த்தை ரெண்டுமே யாருக்கு சூட் ஆகாது? யோசுவாவுக்கு சூட் ஆகுது. ஒருவேளை யோசுவாவுக்கு சூட் ஆகி இருந்தாச்சுன்னா அதுக்கு பேர் தேச துரோகம். ஏன் விளக்க பார்த்து திருப்பியா சொல்ல முடியாது. அது தேச துரோகம், தேவ துரோகம். கரெக்டா? அடுத்த பாயிண்ட், இந்த கிரீடங்களோ என்றால் எந்த கிரீடங்களோ? யோசுவா செஞ்சு வச்ச கிரீடங்கள் கிடையாது. கிரீடம் தவறான மொழிபெயர்ப்பு. சோ ஒரு கிரீடத்தை செஞ்சார் யோசுவா. அந்த கிரீடத்தை கர்த்தருடைய ஏலேமுக்கும் தொபியாவுக்கும் யெதாயாவுக்கும் செப்பனியா குமாரனாகிய ரெண்டு பேர் தப்பா வந்திருக்கா? என்ன பேரு? என்ன வேணும்? எல்தாயின். கரெக்டா? எல்தாயிங்கிற பேர் வரதுக்கு போல என்ன வந்துச்சுங்க? ஏலேம் வந்துருச்சு. யோசியா அப்படிங்கிற பேர் வரதுக்கு என்ன வந்துருச்சுங்க? எனக்கு இது மொழிபெயர்ப்பு பிழைங்கிறத போன வாரம் நம்ம பார்த்தோம். சோ இவங்களுக்கெல்லாம் நினைவு சின்ன வைக்கப்படுமா? எங்க? ஆலயத்துல நினைவு சின்ன எங்க வைக்கப்படும்? கிரீடத்துல. சோ கிரீடத்துல இவங்க பேரை எழுதிடுவாங்க. ஏன் கிரீடத்துல இவங்க யோசுவா தலைமையில வைக்கிற கிரீடத்துல எதுக்கு இவங்க பேர் எழுதப்படுதுன்னா, இந்த கிரீடத்தை யோசுவா தலைமையில வச்சதுக்கு முக்கியமான காரணமே இந்த 4 பேர் தான். யார் யாரு? எல்தாய், யெதாயு, யோசுவாவின் வீடு. அப்படிதான் இன்னொரு முக்கியமான ஆளு
சகரியா. ஃபர்ஸ்ட் யார் பாத்தீங்கன்னா சகரியா. இந்த 4 பேர் 4 பேர் 5 பேரா? 4 பெயரும் எதுல பொறிக்கப்பட்டிருக்கு பாத்தீங்கன்னா 5 பேர் பொறிக்கப்பட்டிருக்கும். கிரீடத்தில் நினைவு சின்னமாக பொறிக்கப்பட்டிருக்கும். இது யோசுவாவுக்கு பொருந்தாது. கண்டிப்பா யாருக்கு பொருந்தும் பாத்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 1000 ஆண்டு அரசாட்சி. இயேசு கிறிஸ்து 1000 ஆண்டு அரசாட்சியில் எப்படி வருவார்? தாவீது என்னும் வம்சத்திலிருந்து தான் பிறப்பார். அதுதான் கிளை அப்படிங்கிற பேர் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. இஸ்ரவேலுக்கு நல்லாவே தெரியும், அது வேற யாரையும் குறிக்காது, மேசியா. சோ மேசியா யாரு நமக்கு தெரியும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய 1000 ஆண்டு அரசாட்சியில இயேசு கிறிஸ்துவுக்கு வைக்கப்படும் கிரீடத்தை பத்தி தான் இப்ப நம்ம நிலவா பார்த்திருக்கோம் இல்லையா? சோ இயேசு கிறிஸ்து தலையில கிரீடம் வச்சாச்சுன்னா எல்லா உலக ஜனங்களுக்கு இது கிடைச்சு ஆலயத்தை கட்டுவாரு, அதே சமயத்துல ஆசாரியமா இருப்பாரு, அதே சமயத்துல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்ப அவர் செய்யணும்னா அவர் தலையில என்ன வைக்கப்படணும்? கிரீடம். கிரீடம் வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ரா மெட்டீரியல் வேணும். கிரீடம் செய்யறதுக்கு ரா மெட்டீரியல் வேணும். என்ன ரா மெட்டீரியல்? வெள்ளியும் பொன்னும் வேணும். வெள்ளியும் பொன்னும் ஆக செய்யறதுக்கு ஒரு ஆள் வேணும், செய்யறதுக்கு ஒரு வீடு வேணும். சோ கிரீடம் செய்யக்கூடிய வீடா தான் எந்த வீடு இருந்துன்னு பாத்தீங்கன்னா யோசியா அவருடைய வீடு இருக்கு. செய்யறதுக்கு யார் இனிஷியேட்டிவ் எடுத்தான்னு பாத்தீங்கன்னா சகரியா. ஏன்னா தேவன் சொல்லிருக்காரு, நீ செப்பனியாவின் குமாரனாகிய யோசியா பிரவேசித்து அவர்கள் கையிலே பொன்னையும் வெள்ளியும் சோ இதுவரைக்கும் சம்பவம் நமக்கு தெரியும். இந்த விஷயத்தை சம்பந்தப்படுத்தலாம். ஏன்னா தீர்க்கதரிசி எல்லாமே சம்பந்தப்படுத்துறதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. ஏதோ பண்ணலாம் 1000 ஆண்டு அரசாட்சியில கிரீடம் எதுக்கு? கிரீடம் எதுக்கு? உலகம் விளக்க மாத்திரம் அதிகாரங்கிறது கரெக்ட் தான். இங்க ஒரு கிரீடம் ஏற்கனவே ஒரு ராஜா தான். ஆனா ராஜா தலைமை இன்னொரு கிரீடத்தை வைக்கிறதுக்கு எது கிடையாது பாத்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன். யாருடைய நிர்வாகம் பாத்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நிர்வாகம். இப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்? ஒரு கிரீடம் செய்ய அந்த பங்கை எது கூட இப்ப நம்ம கம்பேர் பண்ணோம்னா கிரீடம் என்ற கிறிஸ்துவுடைய ராஜ்யத்தின் நிர்வாகத்துல அத்தனை பேருக்கு பங்கு இருக்கு. சகரியாவுக்கு பங்கு இருக்கு. அடுத்தது எதாய்க்கு பங்கு இருக்கு. அப்புறம் யோசியாவின் வீட்டுக்கு பங்கு இருக்கு. சோ 1000 ஆண்டு அரசாட்சியில கிறிஸ்துவுடைய ராஜ்யத்துல நிர்வாகம் செய்யறதுக்கு இந்த 3 பேருக்கு பங்கு. இது நிழலா கொடுக்கப்பட்ட பேர். அப்படின்னா இந்த 3 பேரும் 1000 ஆண்டு அரசாட்சியில யாரை குறிப்பாரு? முதல்ல சகரியா யாரை குறிப்பாரு? எப்படி கம்பேர்? சகரியாவை கூப்பிட்டு தான் தேவன் சொன்னாரு, முதல்ல நீ போய் எதை செய்யினாரு? கிரீடம் செய்யினார். அப்ப முதல்ல கிறிஸ்துவுடைய ராஜ்யத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறது யாருன்னா சோ சகரியா யாரு? சகரியா யாரு? சபைக்கு பங்கு இருக்குங்கிறத போன வாரமே பார்த்தோம். இயேசு கிறிஸ்துவுடைய 1000 ஆண்டு சபைக்கு பங்கு இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? கேள்வி கேட்பாங்க, இருக்கா இல்லையா? இதுவே கேள்விதான். இந்த கேள்விக்கு ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? இருக்கு. மாம்சத்தில் இருக்கிற சபைக்கு பங்கு, மகிமை எடுத்த சபைக்கு பங்கு இருக்கு. இதோட ஈஸியான கேள்வி எங்கேயுமே கேட்க முடியாது. மாம்சத்தில் இருக்கிற சபைக்கு பங்கு இருக்கு, மகிமை எடுத்த சபைக்கு பங்கு இருக்கு. எவ்வளவு ஈஸியான கேள்வின்னு கேட்டு சொல்றேன். எப்படின்னா இப்ப கிரீடம் இருக்கா இல்லையா? கிரீடம் எதை குறிக்கும்? நிர்வாகம். இப்ப நிர்வாகம் நடந்திருக்கா இல்லையா? முதல் நிர்வாகம் என்ன நடந்துச்சு? சிவில் கவர்மெண்ட்ஸ் எல்லாம் க்ளோஸ். ஒருத்தர் கூட ராஜா கிடையாது. இனிமேல் படிச்சவா ரெவலேஷன்ல கரெக்டா? அப்படின்னா வலுசற்பத்தை கட்டி போறதுல மாம்சத்தில் இருக்கிற சபைக்கு பங்கு இருக்கு, மகிமை எடுத்த சபைக்கு பங்கு இருக்கா இல்லையா? மகிமை எடுத்த சபைக்கு யார் எக்ஸாம்பிள்? பவுல், பேதுரு இருக்குங்க. அடுத்தது வர மாம்சத்தில் இருக்கும் சபைக்கு எக்ஸாம்பிள் யார்? இப்ப மட்டும் ஜோடி சேர்த்துக்கிறது நம்ம தான். நம்ம பேர் சொல்லிக்குவாங்க நம்ம தான். இப்ப நம்ம உலக ராஜ்யங்களை கட்டி வைக்கிறதுல கம்ப்ளீட்டா செயலுக்கு செய்து கொண்டிருக்கிறோம். அதான் உண்மை. அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இன்னைக்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்காரு. இந்த கிரீடத்துல சபைக்கும் பங்கு இருக்கு,
சோ அந்த சபை தான் இப்ப சகரியா. சகரியாவுக்கு மாத்திர பங்கு கிடையாது. இந்த கவர்மெண்ட் நிர்வாகத்துல இன்னும் 2 பேருக்கு பங்கு இருக்கு. யார் யார்? எல்தா, தொபியா, யெதாயா. இவங்க 3 பேர் ஒரே குரூப். 3 பேர் தான், ஆனா ஒரே குரூப். அடுத்தது பங்கு இருக்கு யோசியாவின் வீடு. யோசியா கிடையாது, யோசியாவின். இந்த 2 யாரை குறிக்கும் கேட்டா போன முடிச்சோமா? நீங்க வீட்டுல போய் ஆரம்பிச்சீங்களா? சோ வீட்டுல போய் என்ன பண்ணிட்டீங்க? இப்ப ஒரே ஒருத்தர் இருப்பாங்க. எப்ப தெரியுமா? நான் இந்த போடி போட்டு இறங்குறதுக்குள்ள பதில் வந்துருச்சு. பரவாயில்ல, சொல்லுங்க. உங்களால கண்டுபிடிக்க முடிக்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. எல்தா, தொபியா, யெதாயா இந்த 3 பேரும் கிறிஸ்துவுடைய நிர்வாகத்துல எதுக்காங்க? இப்ப நம்ம நிழல் போனோம். நிழல் போலாம். நிழல்ல கிரீடம் செய்யறதுல அவங்களுக்கு பங்கு இருக்கா இல்லையா? இருக்கு. கொஞ்சம் லேட்டா வராங்க. கொஞ்சம் லேட்டா தான் வராங்க. அப்படி என்ன அர்த்தம்? முதல்ல கோரேஸ் ராஜா கவர்மெண்ட் இருக்கிற எல்லாத்தையும் பார்த்து யூதர்கள் என்ன பண்ணுங்க போங்கன்னு சொன்னப்ப அதுல வந்தவங்க சகரியா. அதான் சபை. முதல்ல வந்தவங்க சபை. ஆனா இவங்க ஒரு நாள் கழிச்சு வந்திருக்காங்க. அப்படி என்ன அர்த்தம்? உணர்ந்துட்டாங்க. உணர்ந்து ராஜ்யத்துடைய நிர்வாகத்துல பங்கெடுக்கிறாங்க. ஆனா லேட்டா வந்துக்கிறாங்க. யாரா இருக்க வாய்ப்பு இருக்கு? திரள் கூட்டம். போன வாரமே சொன்னாங்க, திரள் கூட்டத்துக்கு ஆளுகை சேர்ந்த வாய்ப்பு பங்கு இருக்கா? அவங்க ஹெல்பர்ஸ். அவங்களுக்கும் ஆளுகைக்கு சம்மதமே கிடையாது. அவங்க கிரீடத்தை தொடர்ச்சி வேணா வைக்கலாம், கிரீடத்தை செய்யலாம் முடியாது. அடுத்த ஆப்ஷன் பி யாரு? ஆப்ஷன் சி கடைசியா இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. ஆப்ஷன்லாம் கரெக்ட், பதில் வரல இன்னும். சோ இது யாரும் கண்டுபிடிக்கலாமா? சபையுடைய நிறைவு முடிச்சதுக்கு அப்புறமா, சபையினுடைய நிறைவு முடிய போகும்போதே என்ன ஸ்டார்ட் ஆயிடும்? எப்படி ஸ்டார்ட் ஆகும்? இதுதான் ஆரம்பம். இது என்ன சொல்லுங்க, கருத்து சொல்லுங்க. இதுக்கு மேல இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நமக்கு நேரமே கிடையாது. டக்கு சொல்லுங்க. என்னது? உலக நாடுகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து, யாருக்கு எங்க வருவாங்க? இஸ்ரேல். இன்னைக்கு உலக நாடுகள்லாம் இஸ்ரேலை பார்த்து பயப்படுறாங்க. ரைட் ஆர் ராங்? இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளும் இஸ்ரேலை பார்த்து பயப்படுறாங்க. பட் தேவன் சொல்றாரு, பயந்து போய் தான் ஓடுவாங்க உன்னை பார்த்து. ஆனா நானே தொரடு போட்டு எடுத்து வருவேன். என்ன போட்டு எடுத்து வருவேன்? தொரடு போட்டு எடுத்து வருவேன். இழுத்துட்டு வந்து உன்னை அடிக்க வைப்பேன்னு சொல்லியிருக்காரு. எப்படி பாசிபிள்? இன்னைக்கு வந்து இஸ்ரேல் ஜனத்தை யாருமே தாக்க முடியாது. ஏன்னு கேட்டா டெக்னாலஜில தே ஆர் தி நம்பர் 1. டெக்னாலஜில அவங்க தான் நம்பர் 1. இது வந்து தேவனால் அனுமதிக்கப்பட்ட விஷயமா இல்லையா? அவங்க டெக்னாலஜில இன்னைக்கு நம்பர் 1 இருக்கிறது தேவனால் அனுமதிக்கப்பட்ட விஷயமா இல்லையா? எல்லாரும் ஒத்துக்கிறோம். அடுத்த கேள்வி, ஏன் தேவன் அவர்களை டெக்னாலஜில நம்பர் 1 வச்சிருக்காரு? என்ன காரணமா இருக்கு? பாருங்க, என்ன டெக்னாலஜி பாருங்க. அதாவது எந்த குண்டும் அவங்க மேல போய் விடவே விடாது. ஒரு யூடியூப்ல லைவ் வீடியோ வந்திருக்கு, ரியாவே பண்ணிருக்காங்க. செகண்டுக்கு செகண்ட் போய் அடிக்குது மிசைல, தள்ளி விட்டே இருக்கு குண்டு போட்டு. நீங்க எத்தனை குண்டு போனாலும் சரிங்க, வித்தின் செகண்ட்ஸ் அந்த குண்டு காணாம போயிடும். இந்த தேசத்து மேல ஒரு குண்டு கூட விடாது. அயன் டோம் கான்செப்ட்ல போய் இப்ப வேற கான்செப்ட்ல வந்துச்சு, லைவ் அந்த மாதிரி வந்துச்சு. கரெக்டா? இப்ப ஏன் தேவன் இந்த மாதிரி டெக்னாலஜி கொடுத்துருக்காரு? இப்ப எப்படி உலக நாடுகளை ஜெயிக்க முடியும்? இல்ல எப்படி சண்டைக்கு வரும் கேட்கணும். ஏன் டெக்னாலஜி அவங்க ஹையஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல வச்சிருக்காங்கன்னா அதுக்கு 2 காரணம். ஒன்னு தேவன் தான் வச்சிருக்காரு. ஒன்னு, எல்லா நாடுகளுடைய எதிர்ப்பையும் இவங்க பெற்றுக்கொள்ளணும். முதல்ல எல்லா நாடுகளுடைய எதிர்ப்பும் இவங்க மேல வரணும். 2வது பாயிண்ட், இவங்க டெக்னாலஜி மோசம் போகும். சரியான பாயிண்ட் தான். ஏன் கேட்டா இவங்க டெக்னாலஜியை ஓவரா நம்பி இருக்க லேசா யார மறந்துட்டு இருக்காங்க? தேவன். என்ன முடிவு பண்ணாங்க தெரியுமா? இனிமேல் எங்களுடைய கதவுகள் தாழ்பாள்கள் எங்க தேசத்துக்கு வேண்டாம், நாங்க பாத்துக்கிறோம். ஐந்தும் போட்டு வச்சிருக்கோம்ல, அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு போற
சகல ஜாதிகளை யார் கூப்பிடுவா? தேவன் தான் கூப்பிடுவார். இப்ப சகல ஜாதி போய் கூப்பிடுங்க, வரமாட்டாங்க. ஏன் வரமாட்டாங்க? ஐயோ இஸ்ரேலா, ஐயோ இஸ்ரேல். ஏன் தெரியுமா? எல்லா நாட்டினுடைய எல்லா தொழில்துறையும் இவங்க நம்பிதான் இருக்கு, கம்ப்ளீட்டா கையில இருக்கு. யார் வரமாட்டாங்க. ஆனா தேவன் கண்டிப்பா என்ன பண்ணுவாரு? வரவேற்பார். அப்படின்னா இப்ப அவங்க டெக்னாலஜில ஃபாஸ்டா க்ரோ ஆயிட்டு இருக்காங்க. என்ன அர்த்தம்? இவங்க டெக்னாலஜி மேல நம்பிக்கை வச்சு ராணுவத்துடைய பவர் குறைப்பாங்க. ராணுவம் பவர் இல்லாம போறப்ப டெக்னாலஜியை தேவன் கொலாப்ஸ் பண்ணுவார். பண்ண முடியுமா? முடியாது. பண்ணுவார். அப்படி பண்றப்ப ராணுவம் இருக்காது, டெக்னாலஜியும் இருக்காது. என்ன நடக்கும் அங்க? இதுதான் வாசிப்ப. எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண சகல ஜாதிகளையும் கூட்டுவேன். சகல ஜாதிகளையும் கூட்டுவேன். நகரம் பிடிக்கப்படும். நகரம் என்ன பண்ணப்படும்? பிடிக்கப்படும். ஏன் பிடிக்கப்படும் தெரிஞ்சா? கம்ப்ளீட் டெக்னாலஜி கொலாப்ஸ். நகரம் பிடிக்கப்படும். வீடுகள் கொள்ளையாகும். வீடுகள் என்ன ஆகுமா? கொள்ளையாகும். எப்படி அயன் டூம் போட்டிருந்த வீடு கொள்ளையாகும்? அயன் டூமா கூட இன்னும் 2 டூம் போடுவாங்க. அதுக்கப்புறம் தேவனுக்கு கொலாப்ஸ் பண்ணுவாங்க. அடுத்து நெக்ஸ்ட். ஸ்திரீகள் அவமானப்படுவார்கள். நகரத்தாரின் பாதி மனுஷர் சிறைப்பட்டு போவார்கள். கம்ப்ளீட்டா பாதி மனுஷர் என்ன ஆயிருவாங்க? சிறைப்பட்டு போவார்கள். கம்ப்ளீட்டா போயிடுவாங்க. அதுக்கப்புறம் மீதியான ஜனமோ நகரத்தை விட்டு அறுப்புண்டு போவார்கள். கொஞ்சம் பேர் என்ன பண்ணிருப்பாரமா? மீதி வச்சிருப்பாரு. அப்ப கொஞ்சம் பேர்த்த மீதி வைக்கிறாங்க. என்ன அர்த்தம்? பாதி மனுஷர் சாகர வரைக்கும் அவங்க தோத்துட்டு இருப்பாங்க. ரைட்? மீதி காப்பாற்றப்படுவார்கள். யாரால் காப்பாற்றப்படுவாங்க? தேவன் தான். யாரை வச்சு காப்பாற்றுவார்? அதை பார்க்கலாம். யாரை வச்சு காப்பாற்ற அப்புறம் பார்க்கலாம். ஆனா இவங்க காப்பாத்திட்டாருன்னா, இவங்க எதை உணர்ந்துக்கணுமோ அதை உணர்ந்துட்டாங்கன்னா, நாளைக்கு உலக ஜனங்கள் இவங்களை வச்சுதான் தேவன் யாரும் தெரிஞ்சுக்குவாங்க. ரைட்? வாசிக்கலாம் பாருங்க. அதே சகரியா 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். சகரியா 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். பின்பு எருசலேமுக்கு விரோதமாக வந்திருந்த எல்லா ஜாதிகளிலும் மீதியான யாவரும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை தொழுது கொள்ளும்படி. யாரை? சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை தொழுது கொள்ளும்படி கூடார பண்டிகை ஆசரிக்கும்படிக்கும். சொல்லுங்க இப்ப சப்ஜெக்ட். கூடார பண்டிகை நிழல் பொருள் என்ன? கூடார பண்டிகை அப்படிதானே கேக்குறீங்க? கூடார பண்டிகை எதற்கு நிழல்? கூடார பண்டிகை சப்ஜெக்ட் ஃபுல்லா கேட்டா தானே தெரியும். 1000 ஆண்டு அரசாட்சி, அவ்வளவுதான். இதை படிச்சது இல்லை முன்னாடி. பல சப்ஜெக்ட்ல இங்கே படிச்சிருக்கோம். நிறைய பேர் சண்டே 6வது சப்ஜெக்ட் எடுத்திருக்காங்க. மறக்கக்கூடாது. இந்த வசனத்தை கோட் பண்ணி எடுத்திருக்காங்க. ஓகே ரைட். சோ கூடார பண்டிகைங்கிறது 1000 ஆண்டு அரசாட்சியில உலக ஜனங்களுக்கு கிடைக்க போற ஒரு ரிலீஃப். சோ அந்த ரிலீஃபை தான் தேவன் காமிக்கிறாரு. அந்த ரிலீஃப் உலக ஜனங்களுக்கு கிடைக்கும் போது எல்லா ஜனங்களும் யாரை தெரிஞ்சுக்குவாங்களாமா? யாரை வச்சு தெரிஞ்சுக்குவாங்க? இப்ப இஸ்ரேல் ஜனங்களுக்கே முக்கியமான விஷயம் தெரியல. நாளைக்கு இவங்களை வச்சுதான் உலக ஜனங்கள் தேவனை தெரிஞ்சுக்குவாங்க. எப்ப தெரிஞ்சுக்குவாங்க? இப்ப அவங்களுக்கு வெற்றி கிடைக்கிற மாதிரி இருக்கு. தேவ டெக்னாலஜி கொலாப்ஸ் பண்ணும்போது என்ன பண்ண ஆரம்பிப்பாங்க? அவங்க தோற்கடிக்கப்படும் ஆரம்பிக்கும் போது பாதி மனுஷர் போவார்கள், மீதியான மனுஷர் நகரத்தை விட்டு என்ன போறது? அப்படின்னா யார் காப்பாற்ற போறது? பாதி மிட் பாயிண்ட்ல, மகா உபத்திரவ காலத்தில் மிட் பாயிண்ட்ல இவங்களை காப்பாற்ற தேவன் அனுப்ப போறாரு. முற்பிதாக்கள் மேன்மையான உயிர்த்தெழுதல்ல வந்து இருப்பாங்க. இவங்க மூலம் அவங்க வெற்றியை பெற ஆரம்பிக்கும் போது இவங்க மூலம் தெரிஞ்சுக்க போற இன்னொரு முக்கியமான விஷயம், யார் மூலம் யார் தெரிஞ்சுக்கிறது பாத்தீங்களா? யார் மூலம் யார் தெரிஞ்சுக்கிறது? மேன்மையான உயிர்த்தெழுதல்ல அவங்களை வச்சு அப்ப உயிரோடு இருக்கிற இஸ்ரேல் ஜனங்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க யார் தெரிஞ்சுக்குவாங்க? மேசியா யார் என்பதை என்ன பண்ணுவாங்க? ஏற்றுக்கொள்வாங்க. இந்த மேசியா யாருங்கிறத ஏற்றுக்கொள்ளாம அவங்களுக்கு ரட்சிப்பு கிடையாது. அப்ப இந்த ஜனங்கள் செத்து போனதுக்கு அப்புறம் தான் யாரை தெரிஞ்சுக்க? மேசியாவை தெரிஞ்சுக்கலாம். இப்ப சொல்லுங்க, எதுக்காக இந்த சப்ஜெக்ட்ல இதை எடுத்தீங்க நீங்க? இப்ப நம்ம கேள்வி என்ன? கிரீட செய்யறதுல 3 பேருக்கு பங்கு இருக்கு. எந்த 3 பேரு? 3 பேருக்கு பங்கு. சகரியா, அப்புறம் இந்த எழுத்தாய் குரூப், அப்புறம் மேசியம் இல்ல, யோசியா இல்லையா? சகரியா யாருக்கு அடையாளம்? 1000 நிர்வாகத்துல சபைக்கு பங்கு இருக்கு. அந்த 3 பேருக்கு பங்கு. அந்த 3 பேர் எப்போ வந்தாங்க? வரல, கொஞ்சம் யூதர்கள் கட்டிட்டு இருக்கிறப்ப பின்னாடி வந்தாங்க. கரெக்டா?
சோ லேட்டா புரிஞ்சுக்கிட்டு வரப்போற ஜனங்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேல். புரியுதா? அப்ப இந்த 3 பேர் யாரா தான் கண்டிப்பா இஸ்ரேல் ஜனங்கள் தான். இஸ்ரேல் எந்த இஸ்ரேல் ஜனங்கள்? நீதியான இஸ்ரேல் ஜனங்கள். போறதுல அறுப்புட்டு போறது. இப்ப கொஸ்டின், அந்த ஜனங்களுக்கு கிரீடத்துல பங்கு இருக்கா? கேள்வி புரியல உங்களுக்கு? கிரீடத்துல 3 பேர் பரிச்சு இல்லையா? யார் யாரு? சகரியா, எல்தாய், யோசியா. வீடு இப்ப நம்ம சகரியா கண்டுபிடிச்சாச்சு. இன்னொரு யாரு? 3 பேரை எதை வச்சு கண்டுபிடிச்சோம்? அவங்க முதல்லயே உணர்ந்துக்கல. ஆலயம் கட்டவர்கள் முதல்ல என்ன பண்ணல? உணர்ந்துக்கல. எப்ப உணர்ந்தாங்க? எப்ப உணர்ந்துட்டாங்க? கொஞ்சம் லேட்டா. அதே மாதிரிதான் இப்ப மீதியான இஸ்ரவேலர்கள் எப்ப தேவனை உணர்ந்துக்கிறாங்க பாத்தீங்கன்னா, பாதி மனுஷர் சிறைப்பட்டு போனதுக்கு அப்புறம். இந்த மீதியா இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் கிறிஸ்துடைய ராஜ்யத்தில் பங்கு இருக்கா இல்லையா? அப்ப எதுல பங்கு இருக்குன்னு அர்த்தம்? இருக்கா இல்லையா? இந்த ஜனங்களுக்கு யாரை கம்பேர் பண்ணான்னு பாத்தீங்கன்னா, எல்தாய், தொபியா, எதாய். அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கிறிஸ்துடைய ராஜ்யத்தில் நிர்வாகத்தில் பங்கு இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா கேள்வி திருப்பி சந்தேகம் கேட்கிறேன். இருக்கா இல்லையா? இருக்கு. என்ன அவங்கள வச்சுதான் எல்லா தனியும் ஆசீர்வதிப்பார். இது சிம்பிளான பதில். அவங்க வச்சுதான் எல்லா. ஆனா அவங்க உடனே என்ன பண்ண மாட்டாங்க, வரமாட்டாங்க. யார் வந்த மாதிரி? சகரியா வந்த மாதிரி. யார் வந்த மாதிரி வருவாங்க? அந்த மாதிரி பின்னாடி வரப்போறாங்க. இந்த ஜனங்கள் பின்னாடி வந்து கிரீடம் செஞ்சு வைப்பாங்க. அதாவது ராஜ்யத்துல நிர்வாகத்துல பங்கெடுப்பாங்கன்னு தேவன் பழைய ஏற்பாட்டில் சொல்லி வச்சிருக்காரு பாருங்க. ஏசாயா 62ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் வரிசையா படிங்க. ஏசாயா 62ஆம் அதிகாரம் 2, 3. ஜாதிகள் உன் நீதியையும். ஜாதிகள் உன் நீதியையும். யார் ஜாதிகள்? உலக ஜனங்கள். உன் நீதியையும். சகல ராஜாக்களும் உன் மகிமையையும் காண்பார்கள். சகல ராஜாக்களும் உன் இஸ்ரவேல் ஜனங்களுடைய மகிமையை காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் புது பேர் போ இனிமேல். ஏன்னா பழைய பேர் போயிடுச்சு. இப்படி புதுசா வந்திருக்க. என்ன தெரிஞ்சுக்கிட்ட? மேசியா யாருன்னு தெரிஞ்சதுனால இப்போ உனக்கு புது பேர். அந்த புது பேர் என்ன? வாசிங்க. நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடம். நீ யார்? நீ யார் தெரியுமா? கர்த்தருடைய கையில் உள்ள அலங்காரமான கிரீடம். இப்ப எதை பத்தி படிச்சோம் நம்ம? கிரீடத்தை பத்தி. சோ கிரீடத்தை அலங்கரிக்கிறதுக்கு 2 பொருள். ஒண்ணு கர்த்தர். அப்புறம் வைரம். அது வைரம் தனியா பாத்துக்கலாம், இப்ப வேண்டாம். சோ இந்த 2 மெட்டீரியல் யார் கொண்டு வந்தா கிரீடம் செய்யறதுக்கு? எல்தாய் கொண்டு வந்தார்ல. அப்ப எல்தாய் குரூப் யாருங்க? கண்டிப்பா இஸ்ரவேல். நீ கர்த்தருடைய கையில் உள்ள அலங்காரமான கிரீடமும் தேவனுடைய என்னவா இருப்பாரு? ராஜ முடியுமா இருப்பார். அப்படின்னா இந்த ஜனங்களுக்கும் ராஜ்யத்துடைய அட்மினிஸ்ட்ரேஷன்ல என்ன இருக்குங்க? பங்கு கண்டிப்பா இருக்கு. இவங்க தான் எந்த குரூப் பாத்தீங்கன்னா எல்தாய், தொபியா, எதாய். 2 பேர் கண்டுபிடிச்சோமா? கிரீடம் செய்யறதுல யார் யாரு? யாரு? சபை வகுப்பார். அது யாரு? ரெண்டாவது எல்தாய், தொபியா, எதாய். அது யாரு? ஜெயித்து வரக்கூடிய மீதியான இஸ்ரவேல். எங்க வச்சு கிரீடம் செய்வாங்க? யோசியாவோட வீட்டும் கூட செய்யறதுல பங்கு இருக்கு. அதாவது கிறிஸ்துடைய ராஜ்யத்தின் நிர்வாகத்துல இந்த வீட்டுக்கும் பங்கு இருக்கு. ஒரு க்ளூ உங்களுக்கு. அந்த வீட்டினுடைய பேரெல்லாம் யார் பேர் சொல்லிருக்கவங்க? யோசியா இருந்தார். நமக்கு என்ன பண்ணப்படல? சொல்லப்படுது. அப்ப யாருடைய வீடு இது? யோசியாவே. யோசியா அப்படின்னு யோசியா யாரா இருக்கும்? இப்ப நம்ம கையில கொஞ்சம் தங்கங்கள் கிடைக்குது. இப்ப நம்ம யார் வீட்டுக்கு போவோம்? யார் வீட்டுக்கு போவோம்? நகசேர வீட்டுக்கு போவோம். இப்ப ஏன் தேவன் யோசியோட வீட்டை சூஸ் பண்ணிருப்பாரு? கட்டாயம் அவர் என்ன ஒரு அதனால என்ன பண்ணிருக்கோம்? அங்க போய் நீங்க கிரீடம் செய்ய சொல்லுங்க. இது ஒரு அனுமானம், வசனம்லாம் இல்ல. கமெண்ட் சில இடத்துல. சோ கிரீடம் எங்க செய்யறது கரெக்டா
கரெக்டா? சோ இப்ப அந்த கிரீடம் செய்ய கரெக்டான இடம் நிழல்ல இருந்து யோசியா. நாளைக்கு கிறிஸ்துடைய ராஜ்யத்துல, கிறிஸ்துடைய ராஜ்யத்தின் அட்மினிஸ்ட்ரேஷன்ல, பூமியில் நடக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன் எந்த வீட்டுல வச்சு கிரீடம் செஞ்சா கரெக்டா இருக்கும்? சரியான பதில் இஸ்ரேல் தேசம் தான், எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்ப ஏன் வீடு போட்டிருக்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் போய் பார்த்தா, இங்க பாருங்க, இந்த வசனத்துல இங்கிலீஷ்ல மார்க் பண்றேன், ஜோஷியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம யோசியான்னு சொல்லணும், யார் யாருமே ஞாபகம் வராது. யோசியா ராஜாவை பத்தி எந்த சப்ஜெக்ட்ல படிப்போம்? இந்த இது அந்த இது அதான் சில பேருக்கு சப்ஜெக்ட் நேம் பேசிக் பேசிக் பேசிக். இது ஹோம்வொர்க் வச்சுக்கலாமா? சரி, க்ளூ தட்டுமா உங்களுக்கு? தான் பெத்தேல். க்ளூ மட்டும் கொடுத்து பாருங்க எப்படி. ஒன்ன தான்ல வச்சாரு, இன்னொன்னு பெத்தேல்ல வச்சாரு. இல்லையா? எரோபயாம். அந்த எரோபயாம் மனுஷன் போய் சொன்ன தீர்க்கதரிசனம் என்ன? தாவீதின் வம்சத்தில் யோசி பேருள்ள குமாரன் பிறப்பான். அது யாருக்கு நம்ம ஒப்பிட்டு பேசணும்? இயேசு கிறிஸ்து. பட் இந்த இடத்துல யோசியா பத்தி பேசல, யோசியாவின் வீடு. சோ இங்க போய் பார்த்தா ஜோஷியா அப்படிங்கிற பேர் கொடுத்திருக்காங்க. அதுக்கு கொடுக்கப்பட்ட ஹீப்ரு கன்கார்டன்ஸ் வேர்டுடைய இன்னொரு ரூட் வேர்ட், நான் அந்த வேர்ட் கரெக்டா எடுக்க முடியல. அதுக்கு என்ன கொடுத்திருக்காங்க? பேர் தான் கொடுத்திருக்காங்க. யோசியாங்கிறதுக்கு, யோசியாங்கிறது ஒரு இஸ்ரேலுடைய பேர் கொடுத்திருக்காங்க. ஆனா அந்த யோசியா எங்க இருந்து வந்திருக்கும், எந்த மீனிங்ல இருந்து வந்திருக்குங்கிறதுக்கு H803ங்கிற வேர்ட் கொடுத்திருக்காங்க. அந்த ஹீப்ரு கன்கார்டன்ஸ் நம்பர்ல போய் பார்த்தா என்ன கிடைக்கும்? ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற வார்த்தை கிடைக்கும். அப்படின்னு என்ன புரிஞ்சுக்கலாம்? கிறிஸ்துடைய ராஜ்யத்தின் ஃபவுண்டேஷன் இந்த வீடு தான். அப்படி எடுத்துக்கலாம். சொல்லுங்க பாருங்க, கிறிஸ்துடைய ராஜ்யம் வரும்போது எந்த ஃபவுண்டேஷன்? வேர்ல்ட்ஸ் கேபிட்டல் பாத்தீங்கன்னா இஸ்ரேல் தேசம். வாசிக்கலாம் பாருங்க, சங்கீதம் 48:2. 48ஆம் சங்கீதம் 1-2 வசனங்கள். எல்லாம் தெரிஞ்சுக்கணும். கர்த்தர் பெரியவர்னு எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வீடு இருக்கு. அந்த வீடு. அடுத்தது நெக்ஸ்ட். அவர் நமது தேவனுடைய நகரத்திலும், நமது தேவனுடைய நகரத்திலும், தமது பரிசுத்த பர்வதத்திலும், தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படும். மிகவும் துதிக்கப்படும். இப்படி எல்லா ஜனங்களும் சொல்லணும். அப்படி சொல்ல வைக்க போறது ஒரு process. அந்த process எந்த வீட்டில் நடக்க போகுது பாத்தீங்கன்னா இஸ்ரேல் தேசம். அடுத்தது சீயோன் பர்வதம், சீயோன் வடிப்பமான ஸ்தானமும், வடிப்பமான ஸ்தானமும். இதெல்லாம் நமக்கு விளக்க பார்த்தோமா ஏற்கனவே? வடிப்பமான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது, சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது. மகாராஜாவின் நகரம். எந்த ராஜாவின் நகரம்? கிரீட யாத்திரை ராஜா தலைவர். சோ ராஜா இயேசு கிறிஸ்து எடுத்துக்கிட்டா, ராஜா அரசால போற பூமியில் இருக்கிற கேபிட்டல் எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அப்ப இந்த கிரீடத்துடைய அட்மினிஸ்ட்ரேஷன்ல, ராஜ்யத்துடைய அட்மினிஸ்ட்ரேஷன்ல இஸ்ரேல் தேசத்துக்கு பங்கு இருக்கா இல்லையா? அட்மினிஸ்ட்ரேஷன் நடக்கிறதே அவர் வீட்டுல தான். அதான் இஸ்ரேல் தேசம். வாசிக்கலாம், யோயேல் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். என் பரிசுத்த பர்வதமாகிய சீயோனிலே வாசமாய், நான் தேவன் வாசம் செய்யும் ஸ்தானம், தேவன் வாசம் செய்யும் ஸ்தானம், பரிசுத்த பர்வதமாகிய வாசமாய் இருக்கிற நான் தேவனாகிய கர்த்தர் என்று அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள். அப்பதான் எப்ப அட்மினிஸ்ட்ரேஷன் இஸ்ரேல் நடக்குதுங்கிறது எல்லாரும் என்ன பண்ணிப்பாங்க? அப்பொழுது எருசலேம் பரிசுத்தமாய் இருக்கும். அந்நியர் இனி அதை கடந்து போவதில்லை. அந்நியர் இனி அதை கடந்து போவது இல்ல. இப்ப நிறைய பேருடைய பார்வை எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த தேசத்துல எவ்வளவு ஆச்சரியமான விஷயம் நடக்கிறத பார்த்தா, இப்படி ஆச்சரியமாவே நடந்து அது தேவனுடைய நாமத்தை தெரிவிக்க பார்த்தா இல்ல. அது ஆச்சரியமா தான் மாறப்போகுது. எப்படின்னா, எல்லா நாடுகளுக்கு அடிக்கும் போது கண்டிப்பா என்ன வாங்குவாங்க? அடி வாங்குவாங்க. ஆனா அது நம்ம மாறும். இப்ப நமக்கே கொஞ்சம் விசுவாசத்துல கொஞ்சம் செக் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். எப்படி பிரதர் இஸ்ரேல் தேசம் அப்படின்னு கேட்டா, இஸ்ரேல் தேசத்தை அடிச்சு திருப்பி கொண்டு வரதுங்கிறது தேவனுக்கு வந்து ஒரு பெரிய புது விஷயமே கிடையாது. எத்தனை டைம் எகிப்து, அப்புறம் பாபிலோனு, அப்புறம் பெர்சியா, அப்புறம் கிரீக்கு, அப்புறம் ரோமு, இப்ப கொஞ்ச நாள்ல மறுபடியும் எல்லாமே, அப்புறம் கிபி 70 உலகம் எங்கும் சில விஷயம் மறுபடியும் என்ன பண்ணாரு? குடிக்கிறது. இதெல்லாம் நமக்கு தெரியும். சோ அந்த தேசம் இப்படி மாற எந்த விதமான
வசனம் மட்டும் நோட் பண்ணிக்கிறீங்களா? படிக்காம அடுத்த பகுதிக்கு போயிடலாம். நம்ம கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டோம். எசேக்கியேல் 38:23 இந்த தேசம்தான் கிறிஸ்துடைய ராஜ்யத்துல கிரீடம் செய்யப்படும் இடமாக இருக்கும். அடுத்த வசனம் ஏசாயா 41:17-20. 20 வசனம் மட்டும் வாசிச்சோம். ஏசாயா 41:20 அங்கே இருக்கு. ஏசாயா 41:20 கர்த்தருடைய கரம் அதை செய்தது என்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார் என்றும் யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள். அப்ப ராஜ்யத்துல உலக ஜனங்கள் தெரிஞ்சுக்குவாங்க. என்ன தெரிஞ்சுக்குவாங்க சொல்லுங்க? ஒரு வசனம் படிக்கும்போது என்ன பண்ண சொல்லிருக்கேன்? கவனிக்கணும். இப்ப சொல்லுங்க, என்ன தெரிஞ்சுக்குவாங்க உலக ஜனங்கள்? தேவனுடைய கையா எதை? இஸ்ரவேல் தேசத்துல கிரீடத்தை செஞ்சது யார்தான்? தேவனுடைய கைதான் செஞ்சது. இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார் என்று எல்லா ஜனங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு போறோம். அந்த இடத்துல ஒரு அழகான சிற்பம் இருக்கு. அந்த சிற்பத்தை செதுக்கிட்டார். யார் செதுக்கிறார் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அங்க எழுதி வச்சிருப்பாங்க. சிற்பத்துக்கு நாளைக்கு உலகத்தினுடைய உலக ராஜ்யங்களை எல்லாம் அரசாள போற நாட்டுக்குள்ள இருக்காதா? அதைத்தான் சொன்னார். யார் செய்யறதுக்கு முன்னாடி வந்தாங்களோ அவர்கள் பெயர்கள் நினைவு சின்னமாக பொறிக்கும். யார் யாரெல்லாம் செய்ய வந்தாங்க? ஏலேமு, எல்தாயி, திருப்பி 2 பேரும் ஒண்ணு சொல்றாங்க. எல்தாய், தொபியா, எதாயு, சகரியா பேருக்கு இருக்காது. யோசியா வீடுங்கிற பேரும் இருக்காது. 3 பேருக்கு பேர். இந்த 3 பேர் யாரு? இஸ்ரவேல் சபையா? சகரியா சபை. இது யாரு? இஸ்ரவேல் ஜனங்கள். அப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தான் நாம ரட்சிப்புக்குள்ள வந்தோங்கிறத அவங்க என்ன பண்ணிப்பாங்க? தெரிஞ்சுப்பாங்க. ஏன் குறிக்கப்படுது? அது சகரியாவுடைய பேர் இல்லையா? சபையா பேர் வைக்க மாட்டாங்க. சபைய உலக என்ன பண்ண முடியாது, பார்க்கவே முடியாது. அப்புறம் அவங்க பேரு அவங்க அரசாட்சி செய்யறாங்கிற விஷயத்தை இவங்க தெரிஞ்சுப்பாங்க. அவ்வளவுதான். அடுத்தது இன்னொரு பேர் இல்லை, அது ஆள் பேர் என்ன இருக்குது? தேசம். சோ தேசத்தோட பேரு பொறிக்கப்படாது. தேசத்துக்குள்ள இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு பங்கு இருக்கு. அப்படின்னா உயிர்த்தல் வரப்போற குப்புசாமி, ராமசாமி, எல்லா சாமியும் கண்டிப்பா நம்ம ரசிக்கப்படுறதுக்கு யார் எதை பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க? நினைவுச்சுவாங்க. யார் காரணம்? இஸ்ரேல் ஜனங்கள். இந்த கான்செப்ட் தான் முதல் தேவன் ஆபிரகாமை கூப்பிடுறப்ப சொல்லி கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட் கூப்பிட்டதை கடைசியா நினைவுச்சிரமா கொண்டு வருவார். என்ன சொல்லி கூப்பிட்டாரு? 12:3 ஆதியாகமம் 12:வசனம் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். நல்லா கவனிங்க. பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். வந்துச்சா? கரெக்டா ப்ராசஸ் வந்துச்சா இல்லையா? யாருக்கு சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனம்? ஆபிரகாம். அப்ப இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த தீர்க்கதரிசனம் உனக்கு வச்சுதான் உலக ஜனங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ண போறாங்க? முடிச்சா? சோ 1000 ஆண்டு அரசாட்சியினுடைய இன்னொரு டைமென்ஷனை நம்ம பார்த்தாச்சு. எந்த சாப்டர்ல? அது ஆரம்பிச்சு. சோ அடுத்து எந்த சாப்டர் போறோம்? சரியான பதில். அடுத்து சரியான பதில் பாருங்க. 7வது சாப்டர்ல எந்த வகுப்பு? சரியான பதில். இந்த 7வது சாப்டர் எந்த பகுதிக்குள்ள வருது? உபவாசம் பற்றிய கேள்வின்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக ஆரம்பத்தில் போடுறது, பிரிவு பிரிக்கிறதுக்காக. ஸோ உபவாசங்கிற வார்த்தையை ரொம்ப அதிகம் பண்ணி படிக்க வேண்டாம். உபவாசம் இருந்தாங்க, அதை பத்தி வந்திருக்கிறது. ரைட். பட் கண்டென்ட் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். ஸோ 7ஆம் அதிகாரத்துக்கு நம்ம என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னா, முதல்ல 7ஆம் அதிகாரத்தை கண்டுபிடிச்சு எடுத்துக்கோங்க. எடுத்தாச்சா? எங்க எடுக்கிறது தானே கேட்குறீங்க? சரியான தெரியும். ஸோ 7ஆம் அதிகாரத்துக்கு என்ன பேர் நம்ம இப்ப வச்சுக்கலாம் புரிஞ்சுக்கிறது பார்த்தீங்கன்னா, தூதுக்குழு பெத்தேலிருந்து வருது. சொல்லுங்க. ஒரு தூதுக்குழு என்ன புரிஞ்சுக்கலாம்? இப்ப நம்ம சபையில் இருக்கிறோம், நம்மளை சந்திக்கிறதுக்கு ஒரு 4 பேர் வராங்க வச்சுக்கோங்க. என்ன புரிஞ்சுக்கலாம்? ஒரு தூதுக்குழு நம்மளை சந்திக்கிறது. என்ன அர்த்தம்? ஒரு கூட்டம், டீம். மெசேஜோட
அதே மாதிரி தான் ஆலயம் மெசேஜோட ஒரு டீம் ஒரு குழு பெத்தேல் அப்படிங்கிற சிட்டியில இருந்து வருது. 8 இரவு தரிசனம் பார்த்தோம். அதுக்கப்புறம் யோசுவா பரிசுத்தப்படுறது மாதிரி சகரி எல்லா காட்சியும் மாற்றி முடிக்கும் போது ஆலயம் கட்டுற என்ன முடிச்சுட்டு இந்த விஷன் தேவன் ஆரம்பிக்கும் போது ஆலயம் ஆல்மோஸ்ட் கட்டியாச்சு. கொஞ்சம் வேலைக்கு மட்டும் பாக்கி நம்ம சொல்லுவோம் இல்லையா, வீடு கட்டியாச்சு, சின்ன சின்ன வேலைகள், கதவுக்கு தாழ்பால் போடுறது, அந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் மட்டும் பாக்கி இருக்கு. ஆல்மோஸ்ட் இந்த ஆலயம் கட்டப்பட்டாச்சு. ஆலயம் கட்டப்பட்டாச்சு அடுத்து ஆலயம் கட்டாச்சு ஸ்டார்ட் ஆயிடும். ஆராதனை ஸ்டார்ட் ஆயிடும். அதே முன்னாடி ஆலயத்தை தேவனுக்கு என்ன பண்ணணும், டெடிகேட் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு சம்பவம் அடுத்து நடக்க போகுது. ஏன்னா ஆலயம் கட்டி முடிக்கிற கண்டிஷனுக்கு வந்தாச்சு. இந்த டைம்ல தான் ஒரு டீம் ஆலயம் கட்டிட்டு இருக்கிற டீமை பார்க்கறதுக்கு வராங்க. எங்க இருந்து வராங்க? அது அங்கேயே இருக்கு. அருமையான பதில். அதை யாரும் இங்கே எடுத்து போக முடியாது. அது இஸ்ரேல் தேசத்துல தான் இருக்குங்கிறது அப்படி சொன்னாங்க. நான் தான் அப்படி இருக்கீங்க. அப்படி கரெக்ட். அதுதான். ஓகே. சோ சகரியாவுக்கு தேவன் சொல்றப்ப சகரியாவுக்கு விஷன் சொல்ல ஆரம்பிச்சு எத்தனை நாள் ஆச்சு? கணக்கு வாசிங்க. சகரியா 1ஆம் வசனம். சகரியா 7ஆம் அதிகாரம். தரியு ராஜா அரசாண்ட 4ஆம் வருஷம். எந்த வருஷம்? யார் தரியு ராஜா? அவர்தான் பண்ண சொல்லிருக்காரு. தரியு ராஜா அரசாண்ட 4ஆம் இன்னும் 9ஆம் மாதம் 4ஆம் தேதியிலே சகரியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. இப்ப 7th சாப்டர்ல ஒரு கணக்கு வந்துருச்சு. காலக்கணக்குல ஒரு காலம் வந்திருக்கு. நீங்க கணக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு போட வேண்டியது இல்ல, காலம் வந்திருக்கு. அந்த காலம் எந்த காலம்னா தரியு ராஜாவுடைய 4ஆம் வருஷம் இல்லையா? தேவன் விஷன் சொல்ல ஆரம்பிக்கிறப்ப தரியு ராஜா எத்தனை வருஷம்? இந்த கீழே பாருங்க. சகரியா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சகரியா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தரியு அரசாண்ட 2ஆம் வருஷம் 8ஆம் மாதத்தில் இத்தோவின் மகனான பெரகியாவின் குமாரனாகி சகரியாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தை. இந்த வசனம் எங்க இருந்து? எந்த 1ஆம் வசனம்? சகரியாவுடைய 1 அதிகாரம் 1ஆம் வசனம். அப்படின்னா சகரியாவுக்கு தேவன் பேச ஆரம்பிச்சது தரியு ராஜாவுடைய எத்தனாவது வருஷம்? 2ஆம் வருஷம். இப்ப எல்லா விஷயம் 8 இரவு தரிசனம் முடிச்சு ஆலய டெடிகேஷனுக்கு வர்ற சமயத்துல தேவன் மறுபடியும் பேசுறாரு 7ஆம் அதிகாரத்துல. அப்ப தரியு ராஜாவுடைய எத்தனாவது வருஷம்? தேவன் விஷன் பேச ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் ஆச்சு? 2 வருஷம் கழிச்சு ஒரு விஷயம். இதுல என்ன ஒரு சின்ன காலக்கணக்குன்னா ஆலயம் கட்ட ஆரம்பிச்சு ஆல்மோஸ்ட் 10 வருஷம் ஆச்சு. எப்படி 2 வருஷம் தான் ஆச்சுன்னு சொல்லி கேட்டீங்களா? கட்ட ஆரம்பிச்சு இடையில நின்று மறுபடியும் என்ன பண்ணாங்க? கட்ட ஆரம்பிச்சு ஆல்மோஸ்ட் கணக்கு. சோ இப்போ நமக்கு அந்த கணக்கு வேண்டாம். எந்த கணக்கு இருந்தா போதும்? 2 வருஷம். எந்த 2 வருஷம்? விஷன் சொல்ல ஆரம்பிக்கிறப்ப சகரியா விஷன் சொல்ல ஆரம்பிக்கிறப்ப அதுல இருந்து ஒரு கணக்கு ஸ்டார்ட் பண்ணி 7ஆம் அதிகாரத்துல தேவன் ஆரம்பிக்கிற வரைக்கும் இருக்கிற காலப்பகுதி 2 வருஷம். சோ என்ன பேச போறாங்க வாசிக்கலாமா? சகரியா 7ஆம் அதிகாரம் 1, 2, 3. நல்லா கவனிங்க. வசனம் படிக்கும் போது என்ன பண்ண சொல்லியிருக்கோம் நம்ம? எப்படி கவனிக்கணும்? கவனிங்க. நல்லா புரியும். 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். தரியு ராஜா அரசாண்ட 4ஆம் வருஷம் கிஸ்லே என்னும் 9ஆம் மாதம் 4ஆம் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. என்னமோ என்ன பேசியிருக்காரு? விண்ணப்பம் பண்ணவும். அப்படின்னா தேவன் சகரியாவுக்கு என்ன சொல்லி கொடுத்திருக்காரு? எப்படி? அப்படிதான் இருக்கு வசனம். அப்படிதான் இருக்கு. படிக்கல. அடுத்தது அதாவது சகரியாவுக்கு ஜெபம் பண்ணவே தெரியாது. தேவன் என்ன சொல்றாரு? சகரியாவுக்கு எப்படி ஜெபம் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாரு. அப்படிதான் இருக்கு. படிச்சு அப்புறம் கவனிச்சுக்கிறாங்க. படிக்கும்போது நாங்கள் இத்தனை வருஷம் வரையிலே செய்தது போல சகரியா வருஷமா இருக்கு. இத்தனை வருஷமா நான் பண்ணவே அப்படி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதுவும் தெரியல. ஆனா அப்படிதான் இருக்கு. நம்ம தமிழ் புராட்டஸ்டன்ட் இருக்கு. ஏன்னா சந்தேகத்தை எதிர்பார்க்கிறோம். இப்படித்தான் இருக்கு. 3ஆம் வருஷம் வாசிங்க. நாங்கள் இத்தனை வருஷம் செய்தது போல 5ஆம் மாதத்திலே ஒடுக்கத்தில் இருக்க வேண்டுமோ என்று சேனைகளுடைய கர்த்தரின் ஆலயத்தில் இருக்கும் ஆசாரியரிடத்திலும்
தீர்க்கதரிசிகளிடத்திலும் கேட்கவும் சரீசேரும் ரெகெமெலுக்கும் அவருடைய மனுஷரும் தேவனுடைய ஆலயம். இப்ப உங்க முகங்களை நான் பார்த்தேன், உங்களுடைய முகங்களை நான் இப்பொழுது பார்த்தேன். முகங்கள் அப்படியே சொல்லுது. ஏன் புரிச்சுது? ஒருத்தருக்கு என்ன ஒண்ணும் புரியல, ஆனா 2 பேர் புரியுது. என்னது? சதுசேயர் இல்ல, சரேசேரும் ரெகமேலுக்கும் வந்திருக்காங்க. ரெகமெல் அவங்களே எங்க அனுப்பப்பட்டாங்களாமா? தேவனுடைய ஆலயத்துக்கு. இது மட்டும் புரியுது. கடைசியில மட்டும் 2 பேர் தேவனுடைய ஆலயத்துக்கு அனுப்பப்பட்டார்கள். நல்லா புரியுது. கரெக்டா? சோ இப்படியே படிச்சு கடைசி வரைக்கும் படிச்சா 7ஆம் அதிகாரம் முழுக்க இப்படியே ஒண்ணுமே புரியுது. சோ கமெண்ட்ரி இதை எடுத்து கம்பேர் பண்ணா கமெண்ட்ரில ஒன்று இருக்கு, இது வேற ஒன்று இருக்கு. யார் பேசிட்டு இருக்காங்க நம்ம பைபிள்ல தெரியல. அதான் கண்டிஷன். சரி, இதுல எல்லாமே புரிஞ்சிருச்சு. யாரும் சொல்லுங்க, எல்லாம் புரிஞ்சிருச்சு. கட்டாயம் இல்லை. சோ இங்கிலீஷ் பைபிள் இதே கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் இருக்குயா, அது வந்து நம்ம தமிழ் பைபிள் இருக்கு. கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ஸ்ல போய் பார்த்தா எப்போ மேட்ச் ஆகும். நம்ம ப்ராடஸ்டன்ட் பைபிளுக்கும் கிங் ஜேம்ஸ் வெர்ஷனுக்கு சூட் ஆகும். இங்க அதுவும் சூட் ஆகும். இங்க பாருங்க, சகரியா 7:1ல நான் ரவுண்ட் பண்ண மட்டும் பாருங்க. ஹவுஸ் ஆஃப் யாவே அப்படிங்கிற இடத்துல இருந்து 2 பேர் வந்தாங்களாமா. அப்படிதான் கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் இருக்கு. ஹவுஸ் ஆஃப் யாவே அப்படிங்கிற இடத்துல இருந்து 2 பேர் வந்திருக்காங்க. சரேசேரும் ரெகமெலும் வந்திருக்காங்க அப்படின்னு இங்கிலீஷ். அதே வெர்ஷன் மேல அவங்க தேவனுடைய ஆலயத்துல மாதிரி இல்ல. அப்புறம் பாருங்க, சகரியா என்ன கேட்கிற மாதிரி இருக்குன்னா பூரல்ல கேட்கிற மாதிரி இருக்கு. 3ஆம் வசனம் பாருங்க, நாங்கள் என்ன ஆரம்பிக்கிறா? சோ நாங்கள் எத்தனை பேர்? ஒண்ணுக்கு மேற்பட்டவர்கள். இங்க பாருங்க, பயங்கரமான குழப்பம். இங்க மட்டும் ஐ வெட்டி பாருங்க. as I have done, அங்க நாங்கள் இருக்கு, இங்க வந்திருக்கணும் we வந்திருக்கணும். என்ன வந்திருக்கு? ஐ. சோ டோட்டலா நம்முடைய ப்ராடெஸ்டன்ட் பைபிள் எடுத்து 7ஆம் அதிகாரத்தை படிச்சால் ஒன்றும் புரியாது. ஆனா கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் இங்கிலீஷ் கரெக்டா இருக்கு. இந்த இங்கிலீஷ் வெர்ஷன் இருக்குல்ல கரெக்டா இருக்கு. தமிழ் தான் புரியுது. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நம்ம தமிழ் பைபிள் என்ன இருக்கோ அது அப்படியே கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல இருக்கும். 7ஆம் அதிகாரம் சகரியா அப்படி இல்லை. இங்கிலீஷ் பைபிள் கரெக்டா இருக்கு. எப்படி கம்பேர் பண்ணணும்னா மற்றவங்களோட கம்பேர் பண்ணியும் கமெண்ட்ரி கம்பேர் பண்ணா கமெண்ட்ரி விளக்கம் கரெக்டா இருக்கு. பேசாம எடுத்து வச்சு எதை படிக்க ஆரம்பிச்சிடலாம். 8ஆம் அதிகாரத்துக்கு போயிடலாம் இல்லையா? இங்கிலீஷ் சகரியா 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். என்ன சொல்றது கேட்டா பயங்கரமா இருக்கு. அரசன் தாரியுவின் 4ஆம் தரியுவின் 4ஆம் ஆட்சி ஆண்டிலே கிஸ்லேவு என்னும் 9ஆம் மாதத்தில் 4ஆம் நாளன்று செக்கரியாவுக்கு அருளப்பட்டது. இது கிளியரா? இது கிளியரா இல்லையா? இது 2ஆம் வசனம். பெத்தேலில் வாழ்வோர். எங்கே வாழ்வோர்? எங்கயாவது நம்ம கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல நம்ம ப்ராடெஸ்டன்ட் பைபிள்ல பெத்தேல்ங்கிற வார்த்தை வந்துச்சா? ஆனா அந்த வார்த்தை இருக்கு. அதுதான் இங்கிலீஷ் பைபிள்ல ஹவுஸ் ஆஃப் யாவேன்னு வந்துச்சு. சோ இங்க இது நம்ம இப்ப போயிடலாம். அப்படியே வாழ்வோர், எங்கே வாழ்வோர்? பெத்தேலில் வாழ்வோர். சரேசேரும் எவ்வளவு பேர் கிளியரா இருப்பாங்க. சரேசேரும் ரெகமெலையும் மற்றும் அவருடைய ஆட்களையும் ஆண்டவரின் அருளை பெற மன்றாடுமாறு என்ன நடந்ததுன்னு புரிஞ்சு பெத்தேல்ங்கிற சிட்டில ஜனங்களாம் சேர்ந்து சரேசேரையும் கட்டணும் ரெகமெலைக்கும் நீங்க புறப்பட்டு எங்க போங்க? ஆலயம் கட்டிட்டு இருக்காங்க, அங்க போங்க. அங்க போய் தேவன் கிட்ட மன்றாடிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. என்ன சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க? அப்படின்னு ஏதோ ஒரு கோரிக்கைய இருக்கிற ஜனங்கள் இந்த 2 பேர்கிட்ட வச்சு அதை போய் நீங்க என்ன பண்ணுங்க? ஆலயம் கட்டிட்டு இருக்கிற இடத்துல போய் ஆலயம் என்ன பண்ணுங்க? கேட்டுவாங்க. ஏன்னா அவர் தான் தீர்க்கதரிசி கண்டுபிடிச்சிட்டாங்க. யாரு? இல்ல, யார் தீர்க்கதரிசி கண்டுபிடிச்சிட்டாங்க? சகரியா. சகரியா எங்க இருக்காரு? ஆலயம் கட்டுறாரு. ஆலயம் கட்டுறாரு. இது புரிஞ்சவங்களுக்கு யார் அனுப்பிச்சாங்க?
பெத்தேல் இருக்கிற சரசே நைட்டு தூக்கம் தெரிஞ்சிச்சு. ரெகமலைக்கும் மக்களையும் அங்கமாக அனுப்பிச்சுட்டாங்க. இப்ப வாசிக்கும் 3ஆம் வசனம். 3ஆம் வசனம். படைகளின் ஆண்டவருக்கு கோவிலில் இருக்கும் குருக்களையும் இறை வாக்கினர்களையும் கண்டு. யார் கண்டு? பெத்தேலுக்கு வந்தவங்களாமா? சரி, பெத்தேலுக்கு வந்த கோவிலில் இருக்கும் குருக்களையும் இறை வாக்கினரையும் கண்டு ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கு தான் அங்க இருந்து வந்திருக்காங்க. புரிச்சவங்களுக்கு என்ன கொஸ்டின் கேட்டாங்க? நாங்கள் இத்தனை ஆண்டுகளாக செய்து வந்தது போல் போல் 5ஆம் மாதத்தில் நோன்பிருந்து புலம்ப வேண்டுமா? கேட்டு வரவும் இவர்களை அனுப்பினார்கள். என்ன பண்ணிருக்காங்க? இப்ப சொல்லுங்க, என்ன நோக்கத்தோட இந்த தூதுக்குழு வந்திருக்கு? உபவாசம் வச்சுக்கோங்க. ஏன் நோன்பு ரொம்ப கஷ்டப்படுறீங்க? அதாவது என்ன பண்ணிட்டு இருந்திருக்காங்கன்னா, இத்தனை வருஷமா 5ஆம் மாதம் எத்தனை ஒரு வருஷத்துல கஷ்டமான கேள்வி. 5ஆம் மாசம் வருஷம் எத்தனை வரும்? அப்ப 5ஆம் மாசம் வரும்போதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஓன்னு ஒப்பாரி வச்சு உட்கார்ந்து என்ன பண்ணுவாங்க? ஓலம் விட்டு ஒப்பாரி வச்சு என்ன பண்ணுவாங்களாமா? உபவாசம் இருப்பாங்களாமா. அதை தொடர்ந்து செய்யலாமான்னு கேட்கறதுக்கு வந்தாங்க. ரைட். யார் வந்திருக்கா? எங்க இருந்து வந்திருக்காங்க? யார் வந்திருக்காங்க? சரேஸ்வரியம் ரெகமலைக்கும் வந்திருக்காங்க. அவருடைய ஆட்கள் கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க. என்ன கேட்க வந்திருக்காங்க? அதாவது வருஷம் 5ஆவது மாசம் என்ன பண்ணுவோம்? உபவாசம் இருந்து அழுவோம். அந்த இனிமேலும் அழுகணுமா? ஏன் இந்த கொஸ்டின் உங்களுக்கு வந்துச்சு? எதுக்காக அழுதுருக்காங்க? இப்ப ஆலயம் இல்லைன்னு அழுதோம். என்ன கட்டியாச்சு? ஆலயம் கட்டியாச்சு. ஆலயம் கட்டினதுக்கு அப்புறம் நல்ல கேள்வி இல்லையா? நம்மளாம் தேவனுக்கு ஒரு விஷயத்தை செய்யணும்னு வச்சுக்கோங்க. வருஷம் அது கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் செய்ய மாட்டீங்க. நல்ல உடனே தேவன் ரிப்ளை கொடுக்குறாரு. யார் மூலமா? சகரியா மூலம் ரிப்ளை கொடுக்குறாரு. யாருக்கு? வாசிங்க 4ஆம் வசனம். சகரியா 7ஆம் வசனம். அப்போது படைகளின் ஆண்டவரது வாக்கு எனக்கு அருளப்பட்டது. இப்படி இருந்துட்டு எவ்வளவு ஈஸியா இருக்கு. அப்பொழுது படைகளின் ஆண்டவரது வாக்கு எனக்கு, இப்ப யார் பேசிருக்காங்க? சகரியா பேசிருக்காரு. வாக்கு எனக்கு அருளப்பட்டது. 5ஆம் வசனம். நாட்டின் எல்லா மக்களுக்கும் குருக்களுக்கும் நீ கூற வேண்டியது. அதாவது கேட்கவே இல்லை. யார் வந்தது? சரேஸ்வரம் ரெகமலைக்கும் கொஞ்சம் ஆட்கள் வந்தாங்க. அவங்களுக்கு என்ன சொல்றீங்க? அவங்களுக்கு மாத்திரம் இல்ல, நாட்டுல எல்லா ஜனங்களுக்கும் கூற வேண்டியது என்னவென்றால், எந்த 70 ஆண்டு சிறைப்பட்டு போனதுல இருந்து 70 வருஷமா அழுதுருக்காங்க. எப்ப? 5ஆம் மாசம் உட்கார்ந்து உபவாசம் இருந்து அழுதுருக்காங்க. மட்டும் இல்ல, எந்த மாசமா? அப்ப பெத்தேலுக்கு வந்து கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? 5ஆம் மாசம் மட்டும் அழுதுட்டு இருந்தோம்னாங்க. பட் தேவன் பதில் கொடுக்கும்போது சொல்றாரு, 5ஆம் மாசம் அழுது சரி, 7ஆம் மாசம் என்ன பண்ணிட்டீங்க நீங்க? அப்ப 7ஆவது மாசம் வருஷம் எத்தனை வரும்? அது வரும். அப்ப வருஷம் எத்தனை தடவை அழுதுருப்பாங்க? 2 தடவை. எந்தெந்த மாசம்? 5ஆம் மாசம் 7ஆம் மாசம் உட்கார்ந்து நாங்க அழுத. மறுபடியும் நீங்க அழுகணும். 7ஆம் மாசம் நோன்பு இருந்து ஓலமிட்டு அழுகிறீர்களே. இப்ப நான் கேள்வி, என்ன கேள்வி? நம்ம தேவத்தை ஒரு விஷயத்தை கேட்டு வருஷம் செஞ்சுட்டு இருக்கோம். செஞ்சு முடிச்சாச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ண வேண்டியது? அழக வேண்டிய அவசியம் இல்ல. அப்படிதான் பதில் சொன்னீங்க பாருங்க. அப்படியெல்லாம் மாத்திக்க பாருங்க. பயங்கரமா அப்படிதான் சொன்னீங்க. அதாவது அழுததுக்கு பதிலா இப்ப செஞ்சு என்ன அநியாயமா இருக்கு. ஓகே, சொல்லுங்க. தேவன் சொல்லிட்டாரு, இந்த கேள்வி இந்த கேள்வி எங்கிட்ட கேட்கிற? நீ எனக்காக அழுத? வருஷம் 5ஆவது மாசம் 7ஆம் மாசமும் எனக்காக நீங்க அழுகல. இப்ப நீங்க சொல்லுங்க, இஸ்ரேல் ஜனங்கள் அவங்களுக்கு அழுதாங்களா தேவனுக்கு அழுதாங்களா? ஏங்க கோயில் அழுதாங்க. கோயில் யார் அழுது?
கோயில் யாருங்க? தேவன். கோயில் இடிச்சது தான் வந்தாங்க. அப்ப யாருக்காக அழுதுருக்காங்க? தேவனுக்காக அழுதுருக்காங்க. தேவன் போய் கேட்ட தேவன் என்ன சொல்றாரு? இப்ப எனக்காக அப்படின்னு என்ன அர்த்தம்? என்ன கேட்கவே புடிச்சா தேவன் சொல்ல வருதுன்னா, இந்த கோயில் இடிச்சதுக்கு அழுகுறீங்க, இந்த கோயிலே இடிக்காம இருக்கிறதுக்கு நான் எத்தனை தடவை அழுத போயிட்டேன். புரிஞ்சா புரியல? எத்தனை தீர்க்கதரிசிகளை உங்ககிட்ட அனுப்பணும்? என்ன சொன்னேன்? திருந்துங்க திருந்துங்க நான் தானே சொன்னேன். அப்பெல்லாம் கேட்காம போட்டு நான் கோயில் இடிச்சதுக்கு அப்புறம் கோயிலுக்காக அழுதுட்டு இப்ப கோயில் தெரியாதவன அழுகிறதா கேட்குறீங்களா? நியாயமான கேள்வி இல்லையா? இதே வேலையை யார் பண்ணிருக்கிறது? தேவனை எப்ப வேணுமோ அப்ப இருக்கிறது. அப்ப தேவன் ஒரு பாசமும் பற்றுதலும் வரும்பாங்க. தேவனே எனக்கல்லவா நீங்கள் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி கேட்கிற அந்த பக்குவம், அந்த விஷயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் யாரை மறந்துடும்? அப்படியே தேவனை மறந்துட்டு தேவன் கேட்பாரு, ஏன்பா பண்ணீங்க? உடனே அதை முடிஞ்சு போச்சு இல்ல, அப்படிதான் கேட்க கொஸ்டின். ஆனா கட்டியாச்சு இல்ல, அப்புறம் என்ன அப்படிங்கிறப்ப தேவன் கேட்கிறாரு, எனக்காக அழுகல, நீங்க யாருக்கா அழுதுறீங்க? அப்ப நீங்க தான் கோயில் இடிபடுறதுக்கே காரணம். அப்ப நீங்க அழுதிய கோயிலுக்காக யாருக்காக அழுதுறீங்க? உங்களுக்காக. அடுத்தது 6ஆம் வசனம். சகரியா 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீங்கள் உணவருந்திய போதும் குடித்த போதும் உங்களுக்காக தனி உணவு எல்லாம் உங்களுக்கு. நீங்க சாப்பிடுறது யாருக்கா? உங்களுக்கு தான். நான் எதை சாப்பிட வேணும்னு சொன்னா அதே சாப்பிடுறது எல்லாம் உங்களுக்கு தான். உங்களுக்காக தனி குடித்தீர்கள். உங்களுக்காக தான் என்ன பண்ணீங்க? குடித்தீர்கள். இஸ்ரவேலின் மக்கள் தேவன் பாருங்க என்ன ஒரு விஷயத்தை சொல்லணுமோ அது எப்படி நாசுக்கா சொல்றாரு. 7ஆம் வசனத்துல சொல்றாருன்னா, எருசலேமில் மக்கள் குடியேறின போதும் அந்நகர் சீரும் சிறப்புமாய் இருந்த போதும் அதை சூழ்ந்திருந்த நகர்கள் தின்னாடு சமவெளி நிலம் ஆகியவற்றில் குடியேறிய போது, மக்கள் எல்லாம் குடியேறின போது முன்னாளைய இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் முழங்கிய சொற்கள் இவை அல்லவா? என்ன புரிச்சவங்களுக்கு பாருங்க, நான் தான் உங்களை வச்சேன். பழைய ஏற்பாட்டுல நான் தான் கொண்டு வச்சேன். ஒரு தடவை 2 தடவை இல்ல, எத்தனை தடவை கொண்டு வச்சேன். அப்படி வச்சப்ப உங்களை வச்சுட்டு நான் சும்மா ஒண்ணு விடல. நான் என்ன பண்ணேன்? இந்த நாடு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக, நீங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக என்னுடைய தீர்க்கதரிசிகளை உங்ககிட்ட என்ன பண்ணேன்? அவங்க வந்து உங்ககிட்ட என்ன சொன்னாங்க? அது அடுத்த வசனம் என்ன சொன்னாங்கன்னா, வாசிங்க. சகரியா 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மீண்டும் ஆண்டவரின் வாக்கு சகரியாவுக்கு என்னென்னலாம் தேவன் சொன்னார்கள் இப்ப சொல்றாரு. வாசிங்க. படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே. படைகளின் ஆண்டவர் கூறுகிறது இதுவே. நேர்மையுடன் நீதி வழங்குங்கள். நேர்மையுடன் அப்படின்னு தேவன் இப்ப சொல்லல, ஏற்கனவே உங்களுக்கு என்ன பண்ணிருக்கேன்? சொல்லியிருக்கேன். நேர்மையுடன் நீதி வழங்குங்கள். ஒருவருக்கொருவர் அன்பும் கருணையும் காட்டுங்கள். ஒருவருக்கொருவர் என்ன காட்டுங்கள்? அன்பும் கருணையும் காட்டுங்கள். இதை செஞ்சிருந்தீங்கன்னா ஆலயமே இடிபட்டு காட்டுங்கள். கைப்பெண்ணையோ அனாதையோ அந்நியரையோ ஏழைகளையோ ஒடுக்காதீங்க. அவங்களுக்கு சேர வேண்டியதை ஒழுங்கா கொடுங்கன்னு சொன்னேன். சொன்னா இல்லையா? நான் சொல்ல, தேவன் சொன்னாரா இல்லையா? சொன்னார். அதுக்கு பேர் என்ன? கடைசி உங்களுக்குள் எவரும் தம் சகோதரனுக்கு எதிராக தீமை மனத்தாலும் நினைக்க வேண்டாம். தேவன் ஒரு கான்செப்ட் அடக்கியிருக்கார். இந்த கான்செப்டை ஏற்கனவே அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இந்த கான்செப்ட் இதுக்கு பேர் நியாயப்பிரமாணம். இன்னைக்கு பாருங்க, கேட்க பாருங்க, எல்லாம் நியாயப்பிரமாணம் கட்டளைங்க. இதுக்கு மட்டும் கீழ்ப்படிஞ்சிருந்தீங்கன்னா உங்களை விட உயர்ந்த ஜனங்கள் யார் இல்லை. இப்ப என்ன கேள்வி கேட்டு வந்திருக்கீங்க? என்ன கேள்வி கேட்டு வந்திருக்கீங்க? வருஷம் அழுதுல 5 7 அதே மாதிரி உட்காந்து அழுகணுமா? அசிங்கமா இருக்கு, வேண்டாம். ஏன்னா ஆளை என்ன பண்ணியாச்சு? கட்டியாச்சு. எனக்கு யாருக்கு அழுதுருக்கீங்க? உங்களுக்கு அப்படின்னு சொல்லி தேவன் சொல்லும் போது அந்த இடத்துல அந்த ஜனங்கள் இந்த நியாயப்பிரமாணம் என்ன பண்ணுவாங்க? மறுபடியும் நினைவு கூறலாம். ஃபாலோ பண்றாங்க இல்லையாங்கிறது அடுத்த விஷயம். இப்ப அவங்க கேட்ட கேள்விக்கு தேவன் என்ன பண்ணல? என்ன கேள்வி கேட்டாங்க? அழுகுமா வேண்டாம்? அருமையான அழுகலாமா வேண்டாமா? தேவன் எஸ் சொன்னாரா? சொல்லுங்க. அதுக்கு என்ன சொன்னாரு? எதுக்கு கேள்வி கேட்டேன்?
அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஆன்சர் இருக்கு. அது எங்க இருக்கு? அது எங்க இருக்கு? அடுத்த வசனம் இருக்கு. என்ன கண்டுபிடிச்சு சொல்றீங்க? அந்த அடுத்த வசனத்தை இப்ப கண்டுபிடிச்ச மாதிரி ஹோம்ஒர்க் வச்சுக்கலாமா? ஹோம்ல இருக்கிறவருக்கே முடிய மாட்டேங்குது, நீங்க வேற ஒர்க் கொடுக்குறீங்க. ஸோ தயவு செஞ்சு படிச்சுட்டாங்க. நம்ம தமிழ் ப்ராட்டஸ்டன்ட் இந்த சாப்டர் தயவு செஞ்சு தொடர்ந்து பார்க்கணும். ஸோ திருவள்ளி பைபிளில் வாசிட்டாங்க. தேவன் என்ன பதில் சொன்னாரு? அவங்களுக்கு எந்த விதத்துல பாடமா இருக்கு, அது 1000 ஆண்டு அரசாட்சியில எப்படி அப்ளை ஆகுது அப்படிங்கிறத பத்தி அடுத்த வாரம் ஒரு சின்ன ரிக்வஸ்ட் எல்லாம் தெரியும். அடுத்த வாரம் கிளாஸ்